மகிமைக்கும் பாத்திரரே. மகிமையே எந்தன் மனவாளரே. ஆராதனை ஆராதனை. உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் கர்த்தர், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். ஆமென். நல்ல கவனிங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். பாருங்க, விசேஷமாய் நான் சொல்றேன், நம்முடைய சரீர சுகத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற சத்துருக்கள் உண்டு. நம்முடைய ஆத்மத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற சத்துருக்கள் உண்டு. நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற சத்துருக்கள் உண்டு. நம்முடைய ஜீவனுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற சத்துருக்கள் உண்டு. சத்துருக்கள் சொன்னா மனிதர்களை மாத்திரம் நான் சொல்லல, வான மண்டலத்திற்குள்ள பொல்லாத அசுத்தாவின் சேனைகள், பொல்லாத பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், நம்முடைய பரிசுத்தத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற சத்துருக்கள் உண்டு. நம்முடைய பலத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற சத்துருக்கள் உண்டு. நம்முடைய ஜீவனுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற சத்துருக்கள் உண்டு. நம்முடைய பாதுகாப்புக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற சத்துருக்கள் உண்டு. நம்முடைய நன்மைகளுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற சத்துருக்கள் உண்டு. நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற சத்துருக்கள் உண்டு. நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளாதபடிக்கு நம்மை பின்மாற்றத்துக்குள்ளாக மாற்றும்படியாக யுத்தம் பண்ணுகிற சத்துருக்கள் உண்டு. ஆமென். இப்படிப்பட்ட சத்துருக்களோடு நாமெல்லாம் யுத்தம் பண்ண முடியாது. இப்படிப்பட்டவர்களோடு கூட நம்ம என்ன பண்ண முடியாது? யுத்தம் பண்ண முடியாது. நாம் யுத்தம் பண்ணால் நாம் தோற்று போய் விடுவோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறேன், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறேன். சந்தோஷம். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணலாம். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லட்டமா ஒரு காரியத்தை நான் சொல்றேன். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னால் யார் ஜெயிப்பாங்க? சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார்னு சொன்னா யார் ஜெயிக்க முடியும்? என் சத்துருவா, என் கர்த்தரா? சத்தமா சொல்லுங்க. என் கர்த்தர். சத்தமா, என் கர்த்தர், என் கர்த்தர். சங்கீதம் 24வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 24:8 வாசிங்க. 5:8. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர். நம்முடைய ஆண்டவரை குறித்து நல்லா புரிஞ்சுங்க. நம்முடைய ஏசப்பாவை குறித்து நல்லா புரிஞ்சுங்க. இங்க நல்லா கவனிங்க. யார் இந்த மகிமையின் ராஜா? யார் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து? அவர் எப்படிப்பட்டவர்? வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர். சத்தமா சொல்லுங்க. அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர். அவர் யுத்தத்திலே பராக்கிரமுள்ள கர்த்தராமே. ஹல்லேலூயா. அவரை எதிர்த்து ஒரு மனுஷனோ, ஒரு அதிகாரமோ, ஒரு ஆளுகையோ, ஒரு பிசாசோ நிற்க முடியாது. சத்தமா சொல்ல மாட்டீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் சந்தோஷமா சொல்லுங்க. ஆமா, என் ஆண்டவர் யுத்தம் பண்ண ஆரம்பித்தா, என் ஆண்டவர் எனக்கா யுத்தம் செய்யும் போது யுத்தத்திலே எப்போது எனக்கு ஜெயம்தான். சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமா கரங்களை நல்லா உயர்த்தி, நல்ல கரங்களை நல்லா உயர்த்தி ஸ்தோத்திரங்கள். ஆண்டவரே, கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார் என்று சொன்னால் இந்த யுத்தத்திலே ஜெயம் எனக்கு மாத்திரமே, தோல்வி எனக்கு இல்லை. ஆமென். சத்தமா. வெற்றி உண்டு, தோல்வி இல்லை. வெற்றி உண்டு, தோல்வி இல்லை. கர்த்தர் நம்முடனே, மீட்பர் நம்முடனே. கர்த்தர் நம்முடனே,
உற்சாகமா கலங்கிடாதே கலங்கிடாதே மீட்பர் நம்முடனே பயப்படாதே பயப்படாதே கர்த்தர் நம்முடனே கலங்கிடாதே கலங்கிடாதே மீட்பர் நம்முடனே வெற்றி உண்டு தோல்வி இல்லை வெற்றி உண்டு ஆமென் ஆமென் ஆண்டவரே கர்த்தர் நம்முடனே மீட்பர் நம்முடனே வனாந்திர பாதையிலே அவர் அழுகுரல் கேட்டாரே வனாந்திர பாதையிலே அவர் அழுகுரல் கேட்டாரே நான் உம்மை காண்கிற தேவன் என்று பெயரிட்டு அழைத்தாரே நான் உம்மை காண்கிற தேவன் என்று பெயரிட்டு அழைத்தாரே வெற்றி உண்டு தோல்வி இல்லை வெற்றி உண்டு தோல்வி இல்லை கர்த்தர் நம்முடனே மீட்பர் நம்முடனே கர்த்தர் நம்முடனே மீட்பர் நம்முடனே பயப்படாதே பயப்படாதே கர்த்தர் நம்முடனே கலங்கிடாதே கலங்கிடாதே மீட்பர் நம்முடனே எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போதும் உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போதும் யாக்கோபுக்கு எதிரே மந்திரமில்லை இஸ்ரவேலுக்கு எதிரே குறி சொல்லுவதில்லை யாக்கோபுக்கு எதிரே மந்திரமில்லை இஸ்ரவேலுக்கு எதிரே குறி சொல்லுவதில்லை வெற்றி உண்டு தோல்வி இல்லை வெற்றி உண்டு தோல்வி இல்லை கர்த்தர் நம்முடனே மீட்பர் நம்முடனே கர்த்தர் நம்முடனே மீட்பர் நம்முடனே ஹல்லேலூயா ஆமென் 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 ஹல்லேலூயா வேதத்திலே நிறைய யுத்தங்களை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுத்திருக்கிறார் பிரைஸ் தி லார்ட் ஆமென் நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 20வது வசனம் நியாயாதிபதிகள் நியாயாதிபதிகள் வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்தது சிசரோடே யுத்தம் பண்ணின. நல்ல கவனிங்க, வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயின. நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசராவோடு கூட யுத்தம் பண்ணின. நல்லா கவனிங்க, இந்த சிசரா என்கிற தளபதி தம்முடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகளை அழிக்கும்படி வருகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை நிர்மூலமாக்கும்படி வருகிறார். ஆண்டவர் அந்த யுத்தத்தை எப்படி நடத்தினாராம் பாருங்க. நட்சத்திரங்களை வைத்து, இங்க கவனிங்க, நட்சத்திரங்களை வைத்து யுத்தம் பண்ணினாராம். நட்சத்திரங்கள் தங்கள் வான மண்டலத்திலிருந்து அந்த சிசராவோடு கூட போராடினதான். இந்த வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த நட்சத்திரங்கள் தங்கள் பாதை, வான மண்டலத்தை அந்த பாதையிலேருந்து போராடும் போது என்ன ஆகுதான்,
கால சூழ்நிலைகள்லாம் மாறினதாம். கால சூழ்நிலையெல்லாம் மாறினது. சிசெராவுக்கு என்ன நடந்ததான் தெரியுங்களா? பயங்கரமான தாகம் ஏற்பட்டதாம். அந்த தளபதியாகிய சிசெராவுக்கு பயங்கரமான தாகம் வேணும். அவன் என்ன பண்ணான்? யாகேல் என்கிற குடாரத்தில் வசிக்கிற ஒரு ஸ்திரீடத்தில் போயிட்டு, எனக்கு தாகமாக இருக்கிறது, எனக்கு தண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த யுத்தத்தினால தான் இப்படிப்பட்ட ஒரு சோர்வு வந்தது என்று சொல்லி இங்கே நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அங்கே போன உடனே அந்த சிசெராவை யாகேல் என்ன பண்ண தெரியுங்களா? அவள் ஒரு தேவனுடைய மனுஷி. அவள் உள்ள வந்த உடனே எனக்கு தண்ணி கொடு, ரொம்ப தாகமாக இருக்கணும்னு அவனை கூப்பிட்டு பாலை கொடுத்து படுக்க வைக்கும்போது அவன் அயர்ந்து தூங்கிறான், டயர்ட். அதெல்லாம் எப்படி ஏற்பட்டதுன்னா, அந்த வானமண்டலத்தில் இல்லை, நட்சத்திரங்கள் போராடித நிமித்தமாக, யுத்தம் பண்ணினதினாலே, அந்த சோர்வை உண்டாக்கினதுனாலே அப்படியே படுத்த உடனே யாகேல் ஒரு கூடார ஆணி எடுத்து அவள் தலையில் அடித்து அங்கேயே அவன் மரித்து போகிறான். ஒரு பெரிய வெற்றி யாகேல் மூலமாய் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார். எப்படி தெரியுமா? வான மண்டலத்தில் இருக்கிற நட்சத்திரங்களின் மூலமாய் கர்த்தர் சிசெராவோடு யுத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. அவருடைய யுத்தம் அவர் நமக்கு தெரியாது. நம்ம நினைக்கிறோம் இப்படி இந்த வகையில் யுத்தம் பண்ணுவாரா, இவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்குதா, இப்படி மாற்றுவாரா, இந்த விதத்தில் நமக்காக ஜெயம் வருமா? இல்லை, நம்ம தெரியாது, நம்ம அறிய முடியாது. நம்முடைய அறிவுக்கு எட்டாத காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்து யுத்தத்தில் ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நல்ல கரங்களை நல்லா உயர்த்தி, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, உங்க ஆவிக்கு விரோதமாய், ஆத்துமத்துக்கு விரோதமாய், ஜீவனுக்கு விரோதமாய், பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துக்கு விரோதமாய், ஆமென் ஆண்டவரே, நம்முடைய பாதுகாப்புக்கு விரோதமாய், நம்முடைய கிருபைக்கு விரோதமாக, நம்முடைய உயர்வுக்கு விரோதமாய், நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாக சத்ருவானவன் போராடுகிறான். இந்த போராட்டத்தில் அவன் நிச்சயமாய் வெற்றி பெற முடியாது. காரணம், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். சிசெரா பெரிய ராணுவ ரதங்களோடு வந்தான். கர்த்தர் நட்சத்திரங்களை வைத்து அயன மண்டலங்களில் இருந்து சிசெராவோடு போராடி தோல்வியை கொடுத்தது. எப்பொழுதுமே தம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஆண்டவரே, என் பாக்கியம் என்ன தெரியுமா? நீங்க சொல்லணும், என் பாக்கியம் என்ன தெரியுமா? சொல்லி பாருங்க, என் பாக்கியம் என்ன தெரியுமா? நான் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறதின் பாக்கியம் என்ன தெரியுமா? நான் இயேசு கிறிஸ்துவை, இங்க கவனிங்க, திருப்பிட்டு இருக்காதீங்க, இயேசு கிறிஸ்துவை என் தெய்வமாய் கொண்டிருக்கிறதின் பாக்கியம் என்ன தெரியுமா? என் ஆண்டவர் இயேசுவை நான் ஆராதிக்கிறதின் பாக்கியம் என்ன தெரியுமா? கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆமா, இது ஒரு பெரிய பிரிவிலேஜிங், இது பெரிய பிளெஸிங் நமக்கு. இது பெரிய வித்தியாசத்தின் ஆசீர்வாதம். மற்றவர்களுக்கு நமக்கு எப்பவுமே வித்தியாசம் உண்டு. ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசுவா 24 அதிகாரம் 12வது வசனம். யோசுவா 24:12. எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை. நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன், அவைகள் அவர்களை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டது. திரும்ப வாசிங்க அந்த வசனத்தை. எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை. நான் உங்கள் முன்பாக குளவிகளை அனுப்பினேன், அவைகள் அவர்களை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். எமோரியரின் 2 ராஜாக்கள், சரிங்களா? எமோரியரின் 2 ராஜாக்கள் என்ன பண்ணாங்களா? தம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக யுத்தம் பண்ணுவதற்காக வந்தார்கள். ஆமென். 2 ராஜாக்கள் தம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அழிக்கும்படி வந்தாங்க. கர்த்தர் என்ன பண்ணா தெரியுங்களா? ஒன்றும் இல்லை, நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. குளவிகளை அமிச்சாராம். குளவி எத்தனை பேர் கடிச்சிருக்குங்க? குளவிகளை அமிச்சாராம். சத்தமா சொல்லுங்க, குளவிகளை அமிச்சாராம். இந்த குளவிகள் என்ன பண்ணுச்சான்? யாரோட யுத்தம் பண்ணிச்சான்? எமோரியனின் 2 ராஜாக்களோடு யுத்தம் பண்ணிச்சான். யுத்தம் பண்ணி துரத்தி விட்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். Praise the Lord. Hallelujah. எனக்கு எதிராக ஒரு பாலை நிரம்பினாலும் என் இருதயம்
பயப்படாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். உன் சமாதானத்துக்கு விரோதமாய் போராடுகிற சத்ருவோடு கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். உன் நன்மைகளுக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருக்களோடு கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். உன் குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருக்களோடு கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. உன் சரீர சுகத்திற்கு விரோதமாய் போராடுகிற சத்துருவோடு கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. உன் ரட்சிப்புக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருக்களோடு கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமென். சந்தோஷமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? நித்திய ஜீவனுக்கு தடையாய் வந்து போராடுகிற சத்துருக்களோடு கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளோ எவ்வளோ நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் பார்த்தீங்களா? குளவிகளை சின்ன பண்ணாருங்களா? சொல்லுங்க. யுத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. யோசுவா 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். யோசுவா 10:11. சீக்கிரமா கடந்து போகலாம். அவர்கள் பெத்ரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசேக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. யோசுவா யுத்தத்தை நடப்பித்துக் கொண்டு இருக்கிறார். ஒரு நிமிஷம் கவனிங்க ப்ளீஸ். யோசுவா யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறார் தம்முடைய பிள்ளைகளுக்காக. தேவன் கானான் தேசத்தை வாக்கு பண்ணினார். அந்த கானான் தேசத்தில் இங்கே கவனிங்க ப்ளீஸ். கானான் தேசத்தில் சென்றடையணும். அங்கே இருக்கிற கானானிய ராஜாக்கள் ஒருவர் என்ன பண்ணுறாங்க? யாரோட யுத்தம் பண்ணிட்டு இருக்காரு? யோசுவாவோட யுத்தம். கர்த்தர் என்ன பண்ணாரோ தெரியுங்களா? நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. வானத்திலிருந்து என்ன பண்ணாராம்? சத்தமாக சொல்லுங்க. வானத்திலிருந்து பெரிய கற்களை விழ பண்ணினார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒன்றும் இல்லை, ஒரு 2வது மாடியிலேருந்து ஒரு கல் நம்ம மேலே விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சின்ன கல் விழுந்தாவே தலை என்ன ஆயிடுது? உடஞ்சிடுது. எவ்வளோ ஹைட்லேருந்து பெரிய கல் விழுந்தா என்ன ஆவாங்க? சொல்லுங்க, இங்கே கவனிங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்ன ஆகும்? ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க. பாருங்க ஆண்டவர் எப்படி யுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். தம்முடைய பிள்ளைகளுக்காக, தம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்காக, தம்மை நம்புகிற பிள்ளைகளுக்காக, தம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்காக, தம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்காக, தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்காக கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். நல்ல கரங்களை நல்லா உயர்த்தி ஆமென் ஆண்டவரே. கர்த்தர் என்ன பண்ணாரா? பெரிய கற்களை வானத்திலிருந்து அவர்கள் மீது வீழ பண்ணினார். அவர்கள் என்ன பண்ணாங்களாம்? செத்து போனார்கள். ஹல்லேலூயா. ஆமென். நல்லா சொல்லுங்களேன். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நல்ல நல்ல கரங்களை தட்டி வாழ்நாளெல்லாம் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துதியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துதியால்
வானத்திலிருந்து விழ பண்ணி யுத்தம் பண்ணினாராம். ஹalleluya. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 சாமுவேல் 7:10. சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். நல்ல கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க ப்ளீஸ். நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் உங்க சத்துருக்கள், நம்முடைய சத்துருக்கள் நம்மோடு கூட யுத்தம் பண்ணும்போது வேடிக்கை பார்த்து சும்மா இருக்க மாட்டார். ஆமென். காரணம், அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் நான் மீட்கப்பட்டிருக்கிறோம். சத்துருக்களாகிய பிசாசு, பொல்லாத மனிதர், சூனியமும் மந்திரமும் உன்னை எதிர்த்து நிற்கும்போது, உன் குடும்பத்துக்கு விரோதமாய் வரும்போது, பிள்ளைகளுக்கு விரோதமாய் வரும்பொழுது, நம்முடைய சுகத்திற்கு விரோதமாய் வரும்பொழுது, நம்முடைய பாதுகாப்புக்கு விரோதமாய் வரும்பொழுது, நம்முடைய ஜீவனுக்கு விரோதமாய் வரும்போது, நம்முடைய நித்திய ஜீவனுக்கு விரோதமாய் வரும்பொழுது ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். சும்மா கை கட்டிட்டு வேடிக்கை பார்க்க மாட்டார். ஆமாத்தன் எத்தனை பேர் விசுவாசிக்கும்? ஆமா ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே. நீ சும்மா இருக்க மாட்டீங்க. நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. சும்மா இருக்க மாட்டார் ஆண்டவர். சும்மாவே இருக்க மாட்டார். கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். நீங்க நினைக்கிறீங்க இன்ன வரையிலும் நான் சொல்றேன், உங்களோடு போராடாதது இருந்ததா பிசாசு? எத்தனை பிசாசு இந்த நொடி வரையிலும் போராடிட்டு தான் இருக்கிறது. இந்த நொடி வரையிலும் எத்தனையோ சத்துருக்களும் சூனியங்களும் மந்திரங்களும் விபத்துக்களும் ஆபத்துக்களும் தற்கொலைகளும் இந்த நொடி வரையிலும் உங்களோடும் என்னோடும் போராடி கொண்டு தான் இருக்கிறது. கர்த்தர் யுத்தத்தை செய்கிறதினால் நாம் ஜெயத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக, எனக்காக, உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதினால் நாம் ஜெயமோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தெரியும் இல்லைன்னா என்றைக்கோ அழிந்து போயிருப்போம், என்றைக்கோ நிர்மூலமாகி இருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணாராம்? தம்முடைய பிள்ளைகளுக்காக இடிமுழக்கங்களை உண்டாக்கினாராம். அவர்கள் பட்டு விழுந்தார்கள். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னும் சந்தோஷமா? இப்படிப்பட்ட தெய்வத்தை தெய்வமாய் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். இப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கிற நீங்கள் நானும் பாக்கியவான்கள். கரங்களை நல்லா உயர்த்தி சந்தோஷமா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சோர்ந்து போவாதே, சோர்ந்து போவாதே, சோர்ந்து போவாதே. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்பதை மறந்து போகாது. உன் சத்துருக்கள், நம்முடைய சத்துருக்கள் ஒரு நாள் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரலாம். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்திரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடே எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். ஹல்லேலூயா. கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த சம்பவம் எனக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா அதிசயமா இருக்கும். தேவன் இப்படிலாம் கூட யுத்தம் பண்ணி தம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயமாய் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் நினைக்கும் போது, இப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கிற, இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை வணங்குகிற நாம் பாக்கியசாலிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஒரு தேசத்தை சத்துருக்கள் சூழ்ந்து கொண்டார்கள். ஒரு தேசத்தை சத்துருக்கள் என்ன பண்ணாங்க? சூழ்ந்து கொண்டாங்க. சாப்பாடு இல்லை, பயங்கரமான பட்டினி, பயங்கரமான பட்டினி. குழந்தைய அடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு பட்டினி அங்க. சரிங்களா? கர்த்தர் என்ன பண்ணாராம் தெரியுங்களா? நீங்க நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, ரதங்களின் இரைச்சல், சத்தமா சொல்லுங்க, ரதங்களின் இரைச்சல் 1, 2வது குதிரைகளின் இரைச்சல் 2வது, 3வது மகா இராணுவத்தின் இரைச்சல். இவங்க உட்காந்துட்டு எல்லாத்தையும் அந்த தேசத்தையே மூடிட்டானுங்க. உள்ளோ யாரும் வெளியில போய் சாப்பாடு எடுத்துட்டு வர முடியாதபடிக்கு, வியாபாரம் செய்ய முடியாதபடிக்கு பஞ்சம் தேசத்தை மூடும்படியா ஃபுல்லா முற்றுகை போட்டாங்க. இவங்க ஜாலியா இருக்காங்க. எப்படி ஜனங்கள்லாம் செத்து போயிடுவாங்க. இங்க கவனிங்க,
ஜனங்கள்லாம் செத்து போயிடுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் என்ன பண்ணாராம், ஆண்டவர் என்ன பண்ணார் சொல்லுங்க சொல்லுங்க, குதிரைகளின் சத்தம் டகடகடன்னு ஓடல, அந்த சத்தம் பயங்கரமான சத்தத்தை ஒரு பக்கம் உருவாக்குனாராம். ரெண்டாவது பாருங்க, ரதங்களின் இரைச்சலை ஒரு பக்கம் உண்டு பண்ணாராம். மூன்றாவது என்ன பண்ணாரு, மகா இராணுவத்தின் இரைச்சலை உண்டு பண்ணார். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா, ஒரு பக்கம் குதிரை சவுண்டு கேட்குது, ஒரு பக்கம் ராணுவ ரதங்கள் சத்துக்கு, இன்னொரு பக்கம் மகா ராணுவங்கள் இரைச்சல் கேட்குதே. ஐயோ, நம்ம இந்த ராஜாவை சுத்தி, அவன் கடவுளுடைய தேவனை வணங்குற ராஜா, இயேசுவை வணங்குற ராஜா. பாருங்க, கர்த்தர் என்ன பண்ணாராம் தெரியுங்களா, இந்த இரைச்சல் எல்லாம் பண்ணி என்ன பண்ண பயந்துட்டான் அவன். நமக்கு எதிரா நிறைய ராஜாக்களை இங்கிருந்து என்ன பண்ணான், கூலி பொருத்தி கூப்பிட்டுருக்கான் போல இருக்குது, அதனால தான் நமக்கு எதிராக இவங்கெல்லாம் வராங்கன்னு சொல்லி ராத்திரியோட ராத்திரி என்ன பண்ணான, எல்லாத்தையும் விட்டு ஓடி போனானா. ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி யுத்தம் பண்ணார் பாத்தீங்களா? ஹல்லேலூயா. எதை வச்சு யுத்தம் பண்ணாரு சொல்லுங்க? சவுண்டு, சத்தத்தை வச்சு, இரைச்சலை வச்சு, கத்தியில். நம்ம நினைக்கிறோம், ஐயோ இது எப்படியா முடியும், இவ்வளோ கஷ்டமா இருக்குது, இவ்வளோ பலவீனமா இருக்குது, இவ்வளோ போராட்டமா இருக்குது, இவ்வளோ தீங்கான காரியங்கள் நடக்கிறது. நான் ஆண்டவரை நம்பி வந்தது வீணாய், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டது வீணாய், என் இரட்சகராக, என் மீட்பராக, என் ஆசீர்வாதத்தின் கர்த்தராக, என் பலத்தின் தெய்வமாக நான் அவரை ஆராதிக்கிறது வீணா. கர்த்தர் சொல்றார், இல்லை இல்லை, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். கரங்களை நல்லா உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னும் சத்தமா சொல்லுங்க மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். நல்ல கரங்களை நல்லா உயர்த்தி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். என் சபைக்கு விரோதமாய், என் குடும்பத்திற்கு விரோதமாய், என் தேசத்துக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருக்கள் நிர்மூலமாக்கப்படுவார்கள். ஆண்டவரே, உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் நொறுக்கப்படுவார்களாக. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளை பார்வோன் சேனையானது துரத்துகிறது. நீங்க கவனிக்கும் பொழுது கர்த்தர் எப்படிலாம் யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுத்தான்னு சொல்லி நீங்க உங்களால அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். உங்களுடைய விசுவாசம் அப்படியே பெருக்கிடும். அதை அப்படியே நம்பி ஆண்டவரை துதித்து, ஆண்டவரை எனக்காய் நீர் யுத்தம் பண்ணுகிறீரேன்னு சொல்லி அவரை ஆராதிக்கும் போது அந்த ஜெயத்தை உங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்காக வேற யாரும் யுத்தம் பண்ண முடியாது. வேற இது யாருன்னா யுத்தம் பண்ணாலும் தோற்று போயிடுவாங்க. வேற யாருமே யுத்தம் பண்ண முடியாது. நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணால்தான் நமக்கு ஜெயம். நம்முடைய பலத்தினால முடியாது, நம்முடைய பராக்கிரமத்தினால முடியாது, நாம் நம்புகிற மனிதர்களால முடியாது. இங்க நான் சொல்றேன் பாருங்க, ஆமா, நம்முடைய அறிவினால் ஒன்றும் பண்ண முடியாது, நம்முடைய ஆற்றனால் ஒன்றும் பண்ண முடியாது. சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரால தான், என் தேவனால் தான் எல்லாம் நடக்கும். சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். நானே பார்த்துக்கிறேன், நானே சமாளிச்சுக்கிறேன். இல்லை, முடியவே முடியாது. ஆமென். பாருங்க, தம்முடைய பிள்ளைகள் எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு வருகிறார்கள். பின்னாடி பார்த்தீங்கன்னா பார்வோனின் சேனை துரத்தி வருகிறது. இப்பதானே ஆண்டவர் எங்களை விடுதலை ஆக்கிட்டாரு, நம்ம கானான் தேசத்துக்கு போலாமேன்னு சொல்லி சந்தோஷத்தோடு புறப்பட்ட தம்முடைய ஜனங்கள் திடீரென்று திரும்பி பார்க்கும்போது பார்வோனின் சேனை எதிர்க்க பார்த்தா செங்கடல். பயப்படுறாங்க. மோசேயை பார்த்து சொல்றாங்க, எங்கள் எகிப்துல எங்களுக்கு கல்ற இல்லைன்னு சொல்லியா இந்த வனாந்தரத்தில் சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீங்க. அப்போ ஆண்டவர் மோசையோடு பேசுறார், நீ சொல்லு, இந்த யுத்தத்தை நான் செய்கிறேன்னு சொல்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் செய்கிறேன் மகளே, நான் செய்கிறேன். அன்பு தம்பியை நான் செய்கிறேன், அன்பு சகோதரனை நான் செய்கிறேன், அன்பு தகப்பனை, அன்பு தாயே. ஆண்டவர் சொல்றார், உனக்காக நான் இருக்கிறேன். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் உள்ளவரை என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர்
நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, நல்லா கவனிங்க. செங்கடல் வந்துடுச்சு, பின்னாடி பார்வோனின் சேனை. மோசேயை பார்த்து கேட்குறாங்க, எகிப்தில் கல்ற இல்லைன்னு சொல்லியா இந்த வனாந்திரத்தில் சாவணும்னு என்னை கொண்டு வந்துட்டேன். அடிக்கடி நம்ம கேட்குற கேள்வியில் தானே, ஆண்டவரே ஏற்கனவே நான் கஷ்டத்தில் இருந்தேன், இங்கேயே என்னை கஷ்டப்படுத்தி கொண்டு வந்தீங்களா? ஏற்கனவே தோல்வியில் இருந்தேன், இயேசுவே இன்னும் என் வாழ்க்கையில் தோல்வி அடையணும்னு கொண்டு வந்தீங்களா? ஏற்கனவே வியாதியில், அவமானத்தில், பலவீனத்தில் இருந்த என் வாழ்க்கை சாபத்தில், பாவத்தில் இருந்தது. இன்னும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழத்தானா என்னை உம்மிடத்தில் சேர்த்து கொண்டீர்னு சொல்லி அநேக நேரத்தில் நம்ம ஏசாமியை கேள்வி கேட்குறோம்ல. ஆண்டவர் சொல்கிறார், இல்லவே இல்லை அன்பு பிள்ளையே, இல்லவே இல்லை. தோல்வியிலிருந்து விடுதலையாக்கி வெற்றியும், பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கி பலத்தையும், சாபத்திலிருந்து விடுதலையாக்கி ஆசீர்வாதத்தையும், பாவத்திலிருந்து விடுதலையாக்கி பரிசுத்தத்தையும், நரகத்திலிருந்து விடுதலையாக்கி நித்திய ஜீவனை கொடுப்பதற்காகத்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஆமென். பாருங்க என்ன நடந்ததாம் பாருங்க. யாத்திராகமும் 14வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. பாருங்க, ஒரு அதிசயம் நடந்துச்சுங்க. ஆண்டவர் எப்படி யுத்தம் பண்றார், ஒரே நிமிஷம் கவனிங்களேன், நல்லா கவனிங்க. தயவுசெய்து பைபிளை வந்து குறிச்சிக்கிட்டு வீட்டில் போய் வாசிங்க. எங்க கவனிங்க ஒரு நிமிஷம். என்னாச்சு பாருங்க. பின்னாடி எகிப்தின் சேனை ரதங்களோடு புறப்பட்டு வருகிறது. ஜனங்கள் பயப்படுறாங்க. ஆனா ஜனங்களுக்கு முன்பாக யார் இருந்துதான் தெரியுமா? யார் இருந்துதான்? தேவ தூதனானவர். ஹல்லேலூயா. அவருக்கு முன்னாடி, இங்க கவனிங்க ப்ளீஸ், இங்க பைபிள் பாருங்க, முன்னாடி இருந்தார். அந்த தேவ தூதனார் என்ன பண்ணாராம்? இப்போ எங்க தெரியுமா வந்தாரன் தெரியுங்களா? அப்படியே பின்னாடி வந்தாராம். சத்தமா அப்படியே அந்த மேக ஸ்தம்பமும் என்னாச்சா அப்படியே விலகி பின்னாக வந்துடுச்சு. பின்னாக வந்து என்னாச்சுன்னா நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு நடுவாகவும் சத்ருக்கு நடுவாக நின்றது. ஹல்லேலூயா. ஒருத்தர் என்ன பண்ண முடியல, நெருங்க முடியல. காரணம், தேவ தூதனானவர், முன் சென்ற தேவ தூதனானவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஹல்லேலூயா யுத்தம் என்கிற கர்த்தர், அந்த தேவ தூதனானவர் என்ன பண்ணாராம்? அப்படியே பின்னாடி வந்து பார்வோனின் சேனையும் தேவனுடைய பிள்ளைகளும் ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு, நெருங்காதபடிக்கு அப்படியே நடுவில் இருந்தாங்க. அந்த மேகஸ்தம்பம் நல்லா கவனிங்க, தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சமாக இருந்ததான், ஆனா சத்துருக்கு அந்தகாரமாக இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிறேன் நான், பாக்கியம் உள்ளவர் நான். தேவனை இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் கொண்டு ஆராதிக்கிறேன் நான், பாக்கியசாலி. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இன்றைக்கும் கர்த்தர் அப்படிதான் நடத்திட்டு இருக்கிறார் உங்களை. கர்த்தர் அப்படிதான் நடத்திட்டு இருக்கிறார். கர்த்தர் அப்படிதான் நடத்திட்டு இருக்கிறார். சத்துருக்கும் நடுக்கும் நமக்கும் நடுவாக நின்று என்ன பண்றார்? நமக்கு வெளிச்சமாகவும் சத்துருக்கு அந்தகாரமாக இருந்து நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென்.
கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் என்றென்றும் அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்றென்றும் நல்லா உற்சாகமா. அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவரே, அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார். அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அப்பா, டாடி, அவர் இயேசுவே மாறாதவர். ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். பாருங்க, அவ்வளவுதான். நின்னுச்சு. ஒரே ஆச்சரியம், சத்துருக்களுக்கு ஒரே ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் தெரியுமா? என்னடா தேவனுடைய பிள்ளைகளை அழிச்சிடலாமே நினைச்சான். நடுவில் என்ன ஆயிடுச்சுங்க? அந்தகாரம் வந்துடுச்சு. தேவதூதனானவர் என்ன பண்ணாரு? நடுவில் வந்துட்டார் தம்முடைய பிள்ளைகளை காப்பதற்காக. யுத்தம் இப்படி தான் தொடங்கினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடனே என்ன தெரியுங்களாச்சு? கர்த்தர் சொல்றார் மோசே இடத்துல, உன் கரத்தை நீட்டி செங்கடலை பிரிச்சுட்டு சொன்னார். செங்கடல் பிரிந்து போனது. வாசிக்கலாம், வாசிங்க. 21வது வசனம், யாத்ராகமம் 14:21. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காட்டினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. அப்படி 22, 23. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவிலே பிரவேசித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. கர்த்தர் என்ன பண்ணாருங்க? சத்தமா சொல்லுங்க. செங்கடலை பிரிச்சுட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். யுத்தம் நடக்கும் பொழுது எப்படிப்பட்ட இயற்கையும் ஆண்டவர் கீழ்ப்படியும். சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணும்போது, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணும்போது எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஆமென் இயற்கை ஆண்டவர் கீழ்ப்படியும். இன்னும் சத்தமா ஆமென். பிரைஸ் தி லார்ட். பா, நன்றி சொல்ற ஆண்டவரே, நன்றி சொல்ற ஆண்டவர். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை தம்முடைய வல்லமையினாலே கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஆமென், அதட்டி ஆளுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆமென். பிரிஞ்சு போச்சுங்க. ஆண்டவர் பிரித்தார். ஜனங்கள் போறாங்க. ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா செங்கடல் பிரிந்து அப்படியே பெரிய ஜலம், தண்ணி, இந்த பக்கம் தண்ணி அப்படியே மதிலாக நிற்குது. ஆச்சரியத்தோடு பார்க்குறேன். இப்படிப்பட்ட தேவன், ஹல்லேலூயா, இப்படிப்பட்ட கர்த்தர், இப்படிப்பட்ட இயேசு நீங்கள் நான் ஆராதிக்கிறது. ஹல்லேலூயா. நன்றி சொல். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர். நல்லா கரங்களை
லார்ட், ஹalleluya. அவ்வளவுதான் போனாங்க. சத்துருக்கள் நினைச்சிருப்பாங்க கடல் வந்து வழி விட்டுருச்சு, அது தம்முடைய பிள்ளைகளுக்குன்னு சத்துருக்கு தெரியல. ஹalleluya. சத்தமா சொல்ல மாட்டேன். சத்ருவும் பின்தொடர்றான். கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுங்களா? வாசிக்கலாம். அதுல 21வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 14. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காட்டினார். 24, 25 வாசிங்க. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்னியும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளை கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடிப்போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். ஹalleluya. நல்ல கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த சம்பவங்கள்லாம் வேதாகமத்தில், நல்ல ஒரு நிமிஷம் கவனிங்க ப்ளீஸ். வேதாகமத்தில் இருக்கிற இந்த சம்பவங்கள்லாம் ஆண்டவர் நமக்கு ஏன் எழுதி வைத்திருக்கார் தெரியுமா? இதெல்லாம் நடந்தது, நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. சும்மா இல்லை, தேவன் தம்முடைய வல்லமை, பராக்கிரமத்தை, மகிமை அற்புதங்களின் மூலமாய், அடையாளங்களின் மூலமாய் நிகழ்த்தி காண்பித்து நமக்கு திருஷ்டாந்தங்களாக வைத்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலும் அது நடக்கும் என்பதற்காக. நல்ல கரங்களை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்ன தெரியுங்களா? கர்த்தர் என்ன பண்ணாராம்? பின்னாடி வருகிற அந்த எகிப்தின் சேனையை பார்த்து கலங்கடித்தாராம். கடைசியில் என்ன தெரியுமா பண்ணாராம்? அந்த ரதங்களினுடைய உருளைகளெல்லாம் கீழே விழும்போது அவங்க ரொம்ப சோர்வடைந்துட்டாங்க. சரி, இனிமே இங்கே நிற்க முடியாது, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுகிறார் சொல்லி உணர்ந்து ஆரம்பிச்சாங்க. ஹalleluya. உணர்வார்கள், நம்முடைய சத்துருக்கள் உணர்வார்கள், நம்முடைய சத்துருக்கள் உணர்வார்கள். ஹalleluya. கர்த்தர் எனக்கு துணை செய்து, எல்லாம் சத்தமா சொல்ல மாட்டேன். கர்த்தர் எனக்கு துணை செய்து, எல்லாம் அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் எனக்கு துணை செய்து எனக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி உணரும்படியான சூழ்நிலை கர்த்தர் உருவாக்குவார். ஹalleluya. ஆமென். சத்தம் வரல, இன்னும் சத்தமா ஆமென் சொந்த. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. பாருங்க, யாத்திராகமம் 14, 27. அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். கர்த்தர் அவர்களை கடலின் நடுவிலே கவிழ்த்து போட்டார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் என்ன பண்ணாரு? கடலின் நடுவிலே. முடிஞ்சு போச்சு. கர்த்தர் யுத்தம் பண்ண அப்படித்தான். இவ்வளவு நாள் நீங்க நான் யுத்தம் பண்றோம்ல, தோத்துட்டு இருக்கிறோம், தோற்று போய் விட்டோம். இனி நான் யாரு கூட யுத்தம் பண்ண மாட்டேன். தேவனே, நான் உண்மை சார்ந்து கொள்கிறேன். தேவனே, நான் உன் பாதத்தில் விழுந்தேன். என் இயேசுவே, எனக்கு யாருமே இந்த உலகத்தில் துணை செய்கிறதுக்காக உண்மையே நான் நம்புகிறேன். ஆண்டவரே, சத்தமாக சொல்லுங்க. உண்மையே நான் நம்புகிறேன், உண்மையே ஆராதிக்கிறேன். எனக்கு நீர் உதவி செய்வீர் ஆண்டவர், எனக்காக நீ யுத்தம் செய்வீர் ஆண்டவரே. சோத்திரம். கடலின் நடுவிலே கவிழ்த்து போட்டாராம். பாருங்க, 30வது வசனம் சொல்லுங்க, வாசிங்க. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலை எகிப்தியரின் கை தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை கண்டார்கள். பாருங்க, நல்லா கவனிங்க. யாரை பார்த்து பயந்து எங்களுக்கு எகிப்திலே கல்லறை இல்லையா, இந்த வனாந்தரத்தில் நாங்கள் மடியும்படி இங்கே ஏன் கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி பயந்து தேவனுடைய பிள்ளைகள் யாரை தெரியுமா பார்க்குறாங்க? சத்துருக்களை பார்க்குறாங்க. எப்படி தெரியுமா பார்த்தாங்க? சொல்லுங்க. ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். சொல்லுங்க, எப்படி பார்த்தேன் தெரியுமா? சொல்லுங்க. செத்தான். ஆமாம், இனி உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணும்போது திரும்பி பார்த்தா கூட அவங்க இருக்க மாட்டாங்க, அந்த சூழ்நிலை இருக்காது. ஆமாம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. ஹalleluya. அப்படியே எழுந்திருப்போம், அப்படியே எழுந்து தேவனை ஆராதிக்கலாம். ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் என்னை நடத்திடுவார். அநாதி தேவன் உம்முடைய
கண்ண மூடி, நல்ல கண்ண மூடி. யாரும் இல்லைன்னு நினைக்கிற, எனக்காக பரிந்து பேசுறதுக்கு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை. என் பலனும் எனக்கு இல்லை, என் அறிவும் எனக்கு இல்லை, பணமும் எனக்கு இல்லை, சுகமும் எனக்கு இல்லை, ஆதரவும் எனக்கு இல்லை, அடைக்கலமும் எனக்கு இல்லை. நான் எப்படி ஆண்டவரே வாழ்வேன்? என் சத்துருக்களோடு நான் எப்படி ஜெயித்து வாழ்வேன்? கலங்குற இல்லை, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்ற, உன்னோடு பேசு, உன்னோடு பேசு. என் மகளே, என் மகனே, அன்பு தாயே, அன்பு தகப்பனே, அன்பு சகோதரனே, அன்பு குழந்தையே, ஆண்டவர் உன்னோடு பேசுற. கரங்களை உயர். ஓ, இப்படிப்பட்ட கடவுள் இருக்கிறாரா? இப்படிப்பட்ட இயேசு இருக்கிறாரா? இப்படிப்பட்ட தெய்வம் ஒருவர் உண்டா? எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர், எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர். கரங்களை நல்லா உயர்த்தி, நீர் போதும் ஆண்டவரே என் வாழ்க்கையில், நீர் போதும் ஆண்டவரே நேசுவேன், நீர் போதும் ஆண்டவரே என் வாழ்க்கையில, நீ போதும் ஆண்டவரே என் வாழ்க்கையில. ஓ, நீ போதும் ஆண்டவரே வாழ்க்கை. குதிரையின் இரைச்சலையும் இராணுவத்தின் இரைச்சல், மகாரதங்களில் இரைச்சலையும் கேட்க பண்ணி யுத்தம் பண்ணின தேவனாகிய கர்த்தர் அவர் அல்லவா? வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணி தன் சத்துருக்களை நிர்மூலமாக்கி, தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வந்த சத்துருக்களை நிர்மூலமாக்கின ஆண்டவர் இயேசு அல்லவா? பெரிய இடமுழக்கங்களை உண்டு பண்ணி தம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுத்தவர் அல்லவா? சிலுவையிலே உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தி பாடுகளை அனுபவித்து தன்னையே ஒப்பு கொடுத்து துரைத்தனங்களும் அதிகாரங்களையும் வெளியரகமாய் உறுத்தி கொண்டு நமக்கு எதிரிடமாம் கட்டளைகளால் நமக்கு விரோதமாயிருந்த கையெழுத்தை குலைத்து உனக்காய் யுத்தம் பண்ணி வெற்றி சிறந்தவர் அவர் அல்லவா? உன்னை அழிப்பதற்காகவோ, உன்னை வெட்கப்படுத்துவதற்காகவோ, உன்னை நிர்மூலமாக்குவதற்காகவோ, உன்னை பலவீனப்படுத்துவதற்காகவோ, உன்னை அவமானப்படுத்துவதற்காகவோ, உன்னை அனாதையாய் விட்டு விடுவதற்காகவோ இயேசு உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. அதற்காக அவருடைய ரத்தம் சிந்தப்படலை. உன்னை ஜெயமாய் வாழ செய்யும்படியா, உன் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுத்து ஜெயமாய் வாழும்படியாய் ஹல்லேலூயா அந்த மேன்மையை கொடுத்திருக்கிறார். அவர் எப்பொழுதுமே உனக்கு வெளிச்சமா தான் இருப்பார். உன் சத்துருக்களுக்கு அவர் அந்தகாரமா தான் இருப்பார் என்பதை உணர்ந்து கொள். ஜீசஸ் ஹல்லேலூயா. உணர்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய மகிமையை உணர்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை உணர்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய பராக்கிரமத்தை உணர்கிறேன் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் வல்லமையை உணர்கிறேன் ஆண்டவரே, உணர்கிறேன் ஆண்டவரே. இதோ என் சரீரத்தில் உணர்கிறேன், என் சிந்தையிலே உணர்கிறேன், என் ஆத்துமத்திலே உணர்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. நல்ல கண்களை மூடி தேவர் நபி சோர்ந்து போயிட்டு ஆண்டவரே, சோர்ந்து போயிருக்க ஆண்டவரே, பலவீனப்பட்டு ஆண்டவரே, திக்கற்று நிற்கிறான். கர்த்தர் பேசுகிறாரு, உன்னோடு பேசுறாரு. நீ என் பிள்ளை, 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 என் பிள்ளை, என் பிள்ளை, என் பிள்ளை, என் பிள்ளை, நீ என் பிள்ளை. உனக்காக யுத்தம் பண்ணுகிறவன், உனக்காக யுத்தம் பண்ணுகிறவன், உனக்காக யுத்தம் பண்ணுகிறவன், உனக்காக யுத்தம் பண்ணுகிறவன். நான் யுத்தத்தில் வல்லவர். நான் கர்த்தர் என்பது அவருடைய நாமமாயிருக்கிறது. சிசாராவுக்கு எதிராக நட்சத்திரங்கள் அயனங்களிலிருந்து போராடினதை, யுத்தம் பண்ணினது கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். நல்ல கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே, எல்லா இரு கரங்களை மேல உயர்த்தி நன்றி ஆண்டவரே,
நன்றி ஆண்டவரே, இயேசுவே நன்றி. எல்லாரும் ஆண்டவரை துதிக்கலாம். தேவ வல்லமை, தேவ பராக்கிரமனை ஆளுகை செய்கிறது. ஸ்தோத்திரங்கள், 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 ஸ்தோத்திரங்கள். சோர்ந்து போவாதே, சோர்ந்து போவாதே. சுயபலத்தினால் யுத்தம் பண்ணினது போதும். உன் பலத்தினால் நீ சோர்ந்து போவாய். ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. இப்போது பெற்றுக்கொள்ளலாம், அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம், இந்த அதிசயத்தை பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே, உடைய வல்லமையினால் நிரப்பப்படுகிறேன் ஆண்டவரே. என் இயேசுவே, என் தெய்வமே, ஸ்தோத்திரம். கர்த்தர் உனக்காக, கர்த்தரும் பக்கத்துல நின்று, இதோ கர்த்தரும் பக்கத்துல நின்று, ஆண்டவர் இயேசுவும் பக்கத்துல நின்று பேசுறாரு. கர்த்தரும் பக்கத்துல கண்ண மூடி ஆண்டவரை துதி. ஹல்லேலூயா. கர்த்தரும் பக்கத்துல நின்று பண்ணா உனக்கு யாரையும் நினைக்காத, நீ அனாதை நினைக்காத. நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரே, நல்ல ஆண்டவரை உணரலாமா? 2 நிமிஷம் ஆண்டவரே. நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கண்ண மூடி ஆண்டவரே பார்த்து நன்றி ஆண்டவரே. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பாமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாமே துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இதோ பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், துதிகளிலே பயப்படத்தக்கவரும், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற எங்கள் பரலோக தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தகப்பனே, இந்த அருமையான உயிர் தெளிந்த மனமகிழ்ச்சியான நாளில் தகப்பனே, அப்பா எங்களை ஜீவனோடு வைத்து ஆண்டவரே உடைய சமூகத்தில் கொண்டு வந்து சேர்த்து உம்மை துதிக்க ஆராதிக்க ஆண்டவரே, உடைய பரிசுத்தமான வார்த்தைகளை கேட்கும்படியாக ஆண்டவரே எங்கள் கிருபை இரக்கம் பாராட்டினீரே தகப்பனே. அப்பா உம்மை கொடான கொடி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இது உம்மை உறுதியாய் பற்றுக்கொண்ட மனதுடன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்கிற எங்கள் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதோ வானம் பூமி ஒளிந்தாலும் ஆண்டவரே உடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை தகப்பனே. ஆமென் ஆண்டவரே. எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற எங்கள் தேவனாய கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா எங்களுக்கு எதிராக எத்தனை மந்திரங்கள், எத்தனை சூனியங்கள், எத்தனை கட்டுகள் ஆண்டவரே, எத்தனை பலவீனங்கள் வந்தாலும் ஆண்டவரே, எல்லா பிரச்சனைகள் போராட்டத்திலிருந்து ஆண்டவரே எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற நீர் அல்லவா ராஜா. ஆமென் ஆண்டவரே. யார் இந்த மகிமையின் ராஜா? அவரே வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர் தகப்பனே. நீரே யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராயிருந்து ஆண்டவரே எங்களுக்கு ஜெயத்தை தருகிற எங்கள் நல்ல தகப்பனே. அப்பா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு எப்பொழுதும் வெளிச்சத்தை தருகிற தேவனாகிய கர்த்தாவே, அப்பா எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றுக்கும் நீர் அந்தகாரமாய் இருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. இப்பொழுது எங்களுக்கு ஆண்டவரே ஜெயத்தை தந்து எங்களுக்காக ஆண்டவரே யுத்தம் பண்ணுகிற எங்கள் தேவனாய் கர்த்தாவே, உமக்கு கொடான கொடி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளில் கேட்ட ஒவ்வொரு வார்த்தைக்காக உமக்கு கொடான கொடி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. விசேஷமாக ஆண்டவரே எங்கள் 4 திருச்சபை ஒவ்வொரு குடும்பங்களையுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. இதோ ஆண்டவரே குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகாரத்திலிருந்தும் ஆண்டவரே பிள்ளைகளுக்காக நீர் யுத்தம் பண்ணி ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் ஜெயத்தை தரப்போறீரே, அதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சுகமாய் கொண்டு வந்த தேவன் தகப்பனே, திரும்ப பத்திரமாய் சுகமாய் கொண்டு போய் சேர்க்கும்படியாய் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீதி இருக்கிற எல்லா ஆராதனையும் உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பரமண்டல எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக. பரலோகத்தில் செய்யப்படுவது பூமியில் செய்யப்படுவதாக.
காட்டுகிறார். ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ஆமென். என் முழு ஆத்மாவே கர்த்தரை சேவி. ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு